ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் டீ போடுற சமயத்தில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் போண்டாவுக்கு தேவையான இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 10 கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் மாவு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதுக்கு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். பண்ணிக்கலாம். இதில் வேணா கொஞ்சமாக இஞ்சி துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க, நான் போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். இப்படி போட்டோடனே நிறைய வரணும். காஞ்சிருச்சு. நான் ஒரு சின்ன புளிக்கரண்டி மாதிரி எடுத்துருக்கிறேன், அதை வச்சு தான் ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு அதை உடனே போட்டு கிண்டக்கூடாது. ஒரு 3 நிமிஷம், ஒரு 3 செகண்ட் இது பண்ணதுக்கப்புறம் அதுவே மேலே வரும். அப்போ நம்ம கரண்டி போட்டு திருப்பிக்கலாம். இப்போ நல்லா ஒரு சைடு இதை நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் இனிப்பு போட்டும் பண்ணலாம், பணியாரங்கள்லையும் பண்ணலாம், இதில் எண்ணெயிலையும் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். கரண்ட் போயிடுச்சு, அதான் கொஞ்சம் யூஸா இருக்கு. எடுத்துடலாம். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சுவையான நம்ம இட்லி மாவுல ஊற்றின போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் இன்னைக்கு சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.